தந்தி டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் அருண். நான் பீச்சாங்கி படத்தில் ரவின்ற ஒரு பிக் பாக்கெட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் வந்து டாக்டர் அசோக்குக்கு நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவர் தான் இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல ரோல் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு என்னோட தேங்க்ஸ். பீச்சாங்கை படம் வந்து ஒரு நல்ல ஒரு காமிக்கல் சப்ஜெக்ட். இது வந்து என்னென்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பிக் பாக்கெட். அவரோட லைஃப் நார்மலாக போய்ட்டு லைஃப்பில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவர் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அவர் லைஃப் எந்த சேஞ்ச் ஆகுது, ஒரு காமிக்கல் பேக்ட்ராப்பில் சொல்லியிருக்கோம். படம் ஜூன் 15 ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான், என்னோட கோ பார்ட்னர் ஸ்ருதி அண்ட் கார்த்தி தான் இந்த படத்தில், கார்த்திக் தான் இந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்காரு பிக் பாக்கெட் கேரக்டர். ஸோ நாங்கள் 3 பேர் தான் பிக் பாக்கெட் கேங். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டில் போயிட்டுருக்கோம். எங்களோட ட்ராவலு, நாங்கள் எந்தளவு லைஃப்பை லீட் பண்ணுறோம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். அண்ட் இதில் ஒரு கேங்ஸ்டர் கும்பல் வரும், ஒரு பொலிட்டீஷியன்ஸ் கும்பல் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஆளுங்க, வெரைட்டி ஆஃப் பேக்ட்ராப் இருக்கிற ஆளுங்கலாம் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்டில் இந்த படத்தை நல்லா ப்ளே பண்ணியிருக்கோம். டாக்டர் அசோக் இது நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. என் கூட நடித்த எல்லாருமே நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் சைடும், ஆர்ட், கேமராமேன் அண்ட் மியூசிக், காஸ்டியூம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜூன் 15 ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். உங்களோட 2 hours கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபைடு 2 hours இருக்கும். உங்களோட இன்றைக்கி டே ரொம்ப என்டர்டெய்னிங்காக நாங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாத அளவு ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த தந்தி டிவிக்கு ரொம்ப நன்றி. தந்தி டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் ஸ்ருதி சாய். நான் பேசிக்கலாக கேரளாலேருந்து, கொச்சின்லேருந்து, பட் சென்னையில் தான் இப்போ செட்டில் ஆகிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் பீச்சாங்கையில் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். என் ரோல் பேர் ரீட்டா. அதாவது பிக் பாக்கெட்டிங் கேங் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ கார்த்திக் வந்து ஹீரோ, அவர் வந்து பிக் பாக்கெட்டராக இருக்கார் இந்த மூவியில். அவரோட கேங்கில் ஃபீமேல் மெம்பர் நான். அண்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன்லேருந்து ஒரு 5-10 மினிட்ஸுக்கு எங்களோட பிக் பாக்கெட்டிங் ஸ்டோரி போயிட்டுருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ரீட்டாவோடது. அண்ட் சொல்ல போனோன்னா அருண் என்னோட கோ பார்ட்னர் ஆர்டிஸ்ட், அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அண்ட் அசோக் சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப பர்டிகுலராக இந்த மாதிரி தான் வேணும், ஒவ்வொரு கேரக்டருக்கு இப்படி தான் இருக்கணும், ஆட்டிடியூட் இப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கிளியராக இருந்தனாலே நாங்கள் வந்து வி கேவ் அவர் 100%. கார்த்திக் பற்றி சொல்லணும்னா இஸ் அ வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கே கிடையாது. ரொம்ப சப்போர்ட்டிவாக, இல்லை ஷூட் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு அவரும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் டுகெதர் பீச்சாங்காயின்னு சொல்லணும்னா இட்ஸ் அ வெரி என்டர்டைனிங் மூவி. நீங்கள் வந்து ஃபேமிலியோட போய் பார்த்து ஒரு 2.5 hours ஆஃப் பியூர் என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜூன் 15 மறக்காமல் தியேட்டரில் போய் பீச்சாங்காய் பாருங்கள். எங்களை மாதிரி யங் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தந்தி டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். என்னோடய பேர் RS கார்த்திக். நான் பீச்சாங்காய் படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இதனுடைய முதல் படம் ஹீரோவாக பண்ணது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 படம் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சவாரி, இன்னொன்று வந்து அச்சம் என்பது மடமையிடா, இன்னொன்று வந்து மாநகரம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 4-5 months முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஹீரோவாக இதான் என்னுடைய முதல் படம். அசோக்கும் வந்து ஹீரோ டேரக்டராக இதுதான் முதல் படம். அசோக் வந்து நாளைக்கு சீசன் 4 உடைய ஃபைனலிஸ்ட். இந்த படத்தை வந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணோம். அதுக்கப்புறம் பைலட் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிமாக பண்ண ட்ரை பண்ணோம், அது முடியல. அதுக்கப்புறம் பைலட் ஒரு 20 நிமிஷம் படமாக பண்ணி ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் யாருமே பொதுமுகத்தை வச்சு படம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லாததால் பொதுமுகம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்தே இந்த படத்தை பண்ணி முடிச்சிட்டோம். வர ஜூன் 15 படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து படத்தை சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கதை தான். ஒரு இடதுகை பழக்கம் உள்ள ஒரு பிக் பாக்கெட், அவன் பேர் ஸ்மூத்து, அதை ஷார்ட்டாக கூப்பிட்டா ஸ்மூத்துன்னு கூப்பிடுவாங்க. அவனுக்கு ஏலியன் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோமால் பாதிக்கப்படும் போது அவன் படுற வேதனை அவஸ்தை, அதை எப்படி சமாளித்து படம் ஃபுல்லாக வரான் அப்படின்றது தான் படமே. இது வந்து முழுக்க காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா படம் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி ஃபிலிம். இது ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தில் நடித்த மற்ற கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அவங்களுடைய பார்ட்டை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லா கோ ஆர்டிஸ்ட்டுமே வந்து நாங்கள் ஆடிஷன்ஸ் தான் செலக்ட் பண்ணோம். ஏன்னா அசோக் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ரோல் பொறுத்த வரைக்கும் சின்ன ரோலாக இருக்கட்டும், பெரிய ரோலாக இருக்கட்டும், ஒரு சீன் வந்தாலும் அவங்க வந்து அந்த ரோலுக்கு ஃபிட் ஆகிறாங்கன்றது வந்து ரொம்ப தெளிவாக செக் பண்ணிட்டு தான் ரோல் வாய்ப்பே கொடுத்தாரு. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது அவங்க என்னென்ன ரோல் பண்ணியிருக்காங்களோ அதில் நிறைய பேர் அந்த ரோலாகவே தான் தெரிவாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, சப்போர்ட் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து அவங்களுடைய முழு மூச்சு இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம், முடிச்சிட்டோம். இப்போ ஜூன் 15 ரிலீஸ்.
ஸோ நல்லா படித்து எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ணுற மாதிரி அடி வயிற்றுல அப்படியே பட்டாம்பூச்செல்லாம் பறந்துட்டுருக்கு. இன்னும் 6 நாள் தான் இருக்குது. நீங்கள் என்ன மார்க் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ண போகிறீங்க, இந்த படத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பண்ணுற எல்லா நல்ல படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய சின்ன படங்கள் நல்ல படங்கள் வந்து ஓடுறதுனால எங்களுக்கு ஒரு தைரியம் வந்துட்டு இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஓகே படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடுது, அதனால் இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி எல்லா படத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா குடம்பக்கத்தில் இன்னும் நிறைய படங்கள் வந்து நல்ல கதைக்களத்தோட நல்ல சூப்பராக பண்ண படங்கள் எல்லாம் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் என்னென்னா, இது படம் ஓடிச்சு அப்படின்னா இன்னொரு பூஸ்ட் கிடைக்கும், அடுத்து அவங்க வருவாங்க. அந்த படம் ஓடிச்சுன்னா அடுத்து இன்னொருத்தவங்க வருவாங்க. ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆசைப்படுறோம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பீச்சாங்காய் படத்தோட இயக்குனர் அசோக். ஸோ என்னோட முதல் படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுல. ஜூன் 15, 2017 எங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ உழைப்பு மக்கள் பார்வைக்கு வரப்போகுது. கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்குது, அதே சமயம் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் பீச்சாங்காயை பற்றி சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். பீச்சாங்காய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் காமெடி ஃபிலிமு, ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரெய்லர் போஸ்டர்ஸ் வழியாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதனுடைய லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஒரு இடதுகை பழக்கமுள்ள ஒரு பிக் பாக்கெட்காரன், அவனுக்கு அந்த இடதுகை தான் எல்லாமே. ஸோ ஒரு விபத்துக்கு அப்புறமேட்டு அவனுக்கு அந்த இடதுகை வந்து அவன் பேச்சை கேட்க மறுக்குது. அதாவது ஒரு மூளையில் ஏற்படுற ஒரு விபத்துக்கு அப்புறமேட்டு அந்த இடதுகை வந்து அவன் பேச்சை கேட்க மறுக்குது. ஸோ அப்புறம் அவனோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் பீச்சாங்கை. ஸோ இந்த லைனை வச்சுக்கிட்டு ஒரு டார்க் காமெடி, ஐ மீன் கேங்ஸ்டர்ஸ் காமெடி, ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், இந்த மாதிரி பல தளங்களில் அந்த கதை போகும். மெசேஜ்னு நாங்கள் எதுவுமே சொல்ல ட்ரை பண்ணல. ஒரு ஜாலியான ஃபன் ஃபில் ஃபிலிம் அது. பட் உட்கருத்து சில விஷயங்கள் இருக்குது, அது தெரிகிறவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றபடி மெசேஜ் சொல்லணும், நாட்டை திருத்தணும்லாம் அந்த படம் எடுக்கல. ஒரு ஜாலியான படமாக, ஒரு மக்களுக்கு விரும்புகிற படமாக இருக்கணும்னு தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்படி தான் வந்திருக்கு. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து லீடாக ஆர்எஸ் கார்த்திக்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஸ் லீட் ஆக்டர். ஸோ அவர் வந்து மாநகரம், அச்சம்னு மடமேடா, இந்த மாதிரி படங்களில் வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. ஹீரோயினாக வந்து அஞ்சலி ராவ் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அச்சம்னு மடமேடாவில் பண்ணியிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் எல்லாருமே புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ என்ன காரணம் புதுமுகங்கள் போடுறதுக்கு அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா இப்போ அந்த கேரக்டராக தான் நீங்கள் பார்ப்பீங்க ஒவ்வொரு, ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துலங்கும் போது அந்த கேரக்டரை தான் உங்களுக்கு அவங்க ரீச் ஆவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கிடைக்கும், ஒரு நம்பகத்தன்மை அதிகப்படுத்தும். நோன் ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஒரு பொலிட்டிஷியன் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஒரு கம்மியான சீன்ஸ் தான் வருவார், ஆனால் த்ரூ அவுட் த ஃபிலிம் வரக்கூடிய ஒரு ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து கேசி வெங்கடேஷ் சார் வந்து இன்னொரு பொலிட்டிஷியன் ரோல் பண்ணியிருக்காரு. விவேக் பிரசன்னா உங்களுக்கு தெரியும், சேதுபதி படத்தில் வந்து விஜய் சேதுபதி கூட நடிச்சிருப்பாரு வில்லனா. ஸோ அவர் தான் இந்த படத்தில் ஒரு ஒன் ஆஃப் த மெயின்லாம் பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து புதுமுகங்கள் தான் பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற ஒரு நபர்கள் தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கோம். படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்னை ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை வந்து ஒரு 38 டேஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 30 லொக்கேஷன் இருக்கும் படத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு வந்து இவ்வளோ லொக்கேஷனுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த டீம் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன யங் டீம் இது. இதை சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தந்தி டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் வந்து சுகுமார் கணேசன், பாடலாசிரியராக இருக்கேன். பீச்சாங்கை இந்த படத்தில் வந்து 2 பாட்டு எழுதியிருக்கேன். இந்த படத்தில் வந்து மொத்தம் 5 பாட்டு. பீச்சாங்கை அப்படிங்கிற தீம் சாங்கும், என் பேர் சுமுதுங்கிற சாங்கும் நான் எழுதியிருக்கிறேன். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த அசோக் சார், பாலமுரளி சாருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிஜி முத்தியா சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சாங்கை பற்றி சொல்லணும்னா, ஜென்ரலாக வந்து ஒரு ஹீரோக்காக ஒரு பாட்டு எழுதுவோம். அப்படி இல்லாமல் வந்து அந்த கதைக்காக ஒரு இடது கைக்காக எழுதப்பட்ட பாட்டு தான் பீச்சாங்கைங்கிற சாங்கு. ஸோ இந்த பீச்சாங்கைங்கிறது வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து ஓரளவுக்கு
ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் கொண்டு சேர்த்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த டீம் எங்கள் டீம் வந்து பெரிய டீம்லாம் கிடையாது, நார்மலான ஒரு டீம். பட் ஆனால் ஒரு பெரிய டீமாக ஆகக்கூடிய தகுதி இந்த டீமுக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே வந்து என்னுடைய படம் அப்படின்ற அவங்களுடைய படம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரு டீமாக நம்ம படம் அப்படின்ற மாதிரி சேர்ந்த எஃபெக்ட் எடுத்து உழைச்சிருக்கோம். இந்த பாட்டு அதையும் தாண்டி இந்த படமும் பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஜூன் 15 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஜூன் 15 வந்து இந்த பீச்சாங்கைக்கான நாளாக இருக்கும், பீச்சாங்கை டீமுக்கான நாளாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன், ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி.